ரஷ்யால உள்ள சைபீரியாங்கிற ஒரு இடத்துல ஒரு ஏழை பெற்றோருக்கு ரேர் மெடிக்கல் கண்டிஷனோட ஒரு குழந்தை பிறக்குது. அவங்களுடைய லோயர் லெக் அந்த எலும்பு வந்து வீக்கா இருக்கும். இதனால அவங்களால சரியா நடக்க முடியாது. இதுக்கு மருத்துவ செலவுகள் நிறைய ஆறதுனால அந்த பெற்றோர்கள் வந்து சைபீரியால உள்ள ஒரு ஆர்பனேஜ்ல அந்த குழந்தைய கொடுத்துறாங்க. அமெரிக்கால ஒரு தம்பதியர்கள் அவங்க முழு சம்மதத்தோட அந்த குழந்தைய அவங்க அடாப்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தையோட 2 காலையுமே எடுக்கணும் சொல்றாங்க. முட்டிக்கு கீழே உள்ள கால்களை சர்ஜரி பண்ணி எடுத்துறாங்க. ஆர்டிபிஷியல் லெக் வந்து வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை இப்ப நடக்க ஆரம்பிச்சு. அந்த குழந்தைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ்ல அவங்க சேர்த்து விடுறாங்க. அந்த குழந்தை ஸ்விம்மிங்கே தன்னுடைய ஸ்போர்ட்ஸா எடுத்துக்கிச்சு. அந்த குழந்தை பேரு தான் ஜெசிகா லாங். தன்னுடைய 12 வயசுல ஏஜென்ஸ்டர் 2004 நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறாங்க. 3 கோல்டு மெடல் வெல்றாங்க. பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில மட்டுமே ஜெசிகா லாங் 31 மெடல் வென்றிருக்காங்க. அதுல 18மே கோல்டு. தான் சக்திக்கு மேல ஒரு விஷயத்தை செய்யறவங்க சாதனையாளர் ஆறாங்க. தொடர்ந்து தன்னுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறவங்க ஹீரோ ஆறாங்க. அது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி நடக்கிறவங்க வரலாற்றுல இடம் பெறுகிறாங்க.